இந்த ரைஸ் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதே போல் சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் காலையில் எழுந்து டிஃபன் பாக்ஸ் கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் சட்டன் முடிச்சிடலாம். இப்போ இந்த ரைஸ் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இது சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக வேர்க்கடலை இதையும் சேர்த்துடலாம். இது 3 சேர்த்து ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம். இது 4 சேர்த்து ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாமா. வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மல்லி எல்லாமே இந்த அளவுக்கு கொஞ்சம் செவந்து வர டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துருங்க. கூடவே ஒரு 6லேருந்து 7 காஷ்மீர் மிளகாய் இதையும் சேர்த்து லைட்டாக சூடு ஏற்றிடுங்க. அவ்வளோதாம்மா. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து ஆற வச்ச மசாலாவை இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக கொரகொரப்பு வரும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா. கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பாருங்கம்மா, வெங்காயம் ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். இந்த அளவுக்கு வதக்கிட்டு இது கூடவே 2 மீடியமான சைஸ் தக்காளி எடுத்து அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த அளவுக்கு நீளமாக கட் பண்ணியிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 குடமிளகாய் நீளமாக கட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம். இது 2 சேர்த்து ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். குடமிளகாயோட கலர் மாறக்கூடாது. அதே போல் தக்காளியோட கலரும் அப்படி இருக்கட்டும். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். குடமிளகாய் சேர்த்து அதாவது 1 நிமிஷத்துலேருந்து ஒரு 1.5 நிமிஷம் வரலாம், அவ்வளோதான். இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஒரு 2-3 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா. நீங்கள் மசாலா அதிகமாக அரைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ ரைஸ் வச்சுருக்கீங்களோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் கரெக்டான அளவு தான் அரைச்சிருக்கேன், அதனால் ஃபுல்லாகவே நான் மசாலா சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு. ரைஸ் வடிக்கும் போது உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா இதில் பார்த்து சேர்த்துக்குங்க. சேர்த்து லைட்டாக பெரட்டி விட்டால் போதும். ஏன்னா நம்ம மசாலா ஏற்கனவே வறுத்து தான் அரைச்சோம், அதனால் லைட்டாக பெரட்டி விட்டாலே போதும். அவ்வளோதாம்மா, நம்ம ரைஸ் கலந்துக்கலாம். நான் தேவையான அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வடித்து வச்சுருக்கேன். இந்த ரைஸ் எந்த ரைஸில் வேணாலும் செய்யலாம், நம்மளோட விருப்பம்தான். இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இது மேலவே பொடியை நறுக்குன கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடுங்க. ரைஸ் வடிக்கும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வடித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு மசாலா அதிகமாக இருந்ததுன்னா டக்குன்னு நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மசாலா கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. நான் இருக்கிற ரைஸு எல்லாத்தையும் சேர்த்துட்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு பார்த்துக்குங்க. உப்பு சப்போஸ் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். மேலவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். இப்போ நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கம்மா, பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கலரு. அதே போல் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாம்மா, ரொம்ப சிம்பிளான நல்ல ஒரு டேஸ்டான ஒரு வெரைட்டி ரைஸ் ரெடி. இந்த ரைஸ் பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸாக கட்டி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. இந்த ரைஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ ரைஸ் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு செவந்து வர டைமில் கொஞ்சமாக மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதையும் சேர்த்துடலாம். கூடவே 3 பச்சை மிளகா பொடியை நறுக்கியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது இல்லைம்மா, லைட்டாக வதங்கினா போதும். 4 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க. நான் அதிகமாக வெங்காயம் சேர்த்துக்கிறது ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் ரைஸ் செய்ய போகிறேன். நீங்கள் ஒரு 2 பேர் 3 பேர் செய்கிறவங்களா இருந்தால் நீங்கள் வெங்காயம் தக்காளி குறைச்சிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 3 பெரிய தக்காளி பொடியை நறுக்கியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா வதங்கிடணும், அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்குங்க. பாருங்கம்மா, வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ அடுப்பு தீ குறைச்சி வச்சுடுங்க. மசாலா சேர்த்துக்கலாம்.
1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 1/4 டீஸ்பூனோட கம்மியாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு சேர்த்துருங்க. ரைஸில் உப்பு போட்டு ரைஸ் வடிக்கிறவங்களா இருந்தால் இதில் உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருங்க. மிளகாய்த்தூள் வாசனை போயிடணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. மசாலா சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், மசாலா சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு வதக்கிடுங்க. நான் வந்து 4 அப்பளம் எடுத்து பொரிச்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு அப்பளமாக எடுத்து இப்படி கட் பண்ணி சேர்த்துருங்க. ரொம்ப பொடியாக்காதீங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் அப்பளம் சேர்த்துக்கலாம். அப்பளம் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருங்க. அப்பளம் வந்து கடைசியாக தான்மா சேர்க்கணும், ஸ்டார்டிங்கில் சேர்க்காதீங்க. இந்த அளவுக்கு கலந்து விட்டால் போதும். அப்பளம் இருக்கிறது நமக்கு தெரியணும். கூடவே பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இப்போ கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ரைஸ் சேர்த்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து கலந்துருங்க. நான் வந்து தேவையான அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வடித்து வச்சுருக்கேன். இந்த ரைஸ் வந்து எந்த ரைஸில் வேணாலும் செய்யலாம். நம்ம சாப்பாட்டு அரிசிலையும் செய்யலாம், பச்சை அரிசிலையும் செய்யலாம், அதே போல் பாஸ்மதி ரைஸ்லையும் செய்யலாம். நம்மளுடைய விருப்பம் தான். இப்போ வந்து ரைஸ் அப்படியே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரைஸ் சேர்த்துக்குங்க. இந்த டைமில் கொஞ்சமாக மேலே உப்பு சேர்த்துக்கிறேன் நான். ஏன்னா நான் ரைஸில் வந்து உப்பு போட்டு வடிக்கலை. கூடவே பொடியை நறுக்கின கொத்தமல்லி, கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸாக கட்டி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. அதே போல் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து அப்படியே கலந்து விட்டுருங்க. உதிரியாக போட்டு கிளறுங்க. இதுக்கு ஒரு சைட் டிஷ் கூட தேவைப்படாது, ஏன்னா இதிலே அப்பளம் இருக்கிறதுனால சைட் டிஷ் தேவைப்படாது. அவ்வளோதாம்மா, ரொம்ப ஈஸியான நல்ல ஒரு டேஸ்டான அப்பளம் மசாலா ரைஸ் ரெடி. இந்த ரைஸ் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதே போல் சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் காலையில் எழுந்து டிஃபன் பாக்ஸ் கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் சட்டன் முடிச்சிடலாம். இப்போ இந்த ரைஸ் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் சோயா வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுடுங்க. தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா சூடாகட்டும். நான் வந்து 100 கிராம் சோயா எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு தண்ணி கொதிக்கும் போது இந்த சோயாவை நம்ம இதில் சேர்த்துடலாம். அப்படியே ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். நடுவில் கலந்து விடுங்க. நான் வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுருக்கேன். நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கு பாருங்கள். இதை போல் தான் இருக்கணும். இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதை போல் வடிகட்டிட்டு இது கூடவே பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துருங்க. கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறம் இது வந்து ஒரு பீஸாக எடுத்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்குங்க. உள்ளே வந்து தண்ணி நிறைய இருக்கும். இதை போல் பிழிஞ்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். சின்னதாக ஒரு 4 துண்டு இஞ்சி, கூடவே ஒரு 7 பல்லு பூண்டு. இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி விடாமல் அப்படியே அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா. கடாய் சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துடலாம். கடுகு வெடிக்கும் போதே 2 பச்சை மிளகா பொடியை நறுக்கினது இதை சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் அடுப்பு தீ வந்து ஃபுல்லாகவே குறைச்சிடுங்க. ரொம்ப லோவாக இருக்கணும், அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு, இஞ்சி, பூண்டு இதை சேர்த்துடலாம். இதில் வந்து தண்ணிலாம் சேர்க்காதீங்க. 1 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விடுங்க. ஏன்னா வந்து நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம், அதனால் வந்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா இதோட வாசனை வந்து நல்லா கமகமன்னு வரும். அது ஊரில் வதக்கி விட்டால் போதும். இப்போ அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது வெறும் கலருக்காக தான். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். காரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். உப்பு காரம் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துருங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்ச மீல் மேக்கர் தண்ணி வந்து நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. இப்போ சேர்த்துடலாம். சோயா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்கம்மா. இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இது கூடவே கொஞ்சமாக இந்த அளவுக்கு தண்ணி தெளித்து விடுங்க. தண்ணி தெளிச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். நடுவில் எடுத்து கலந்து விடுங்க. பாருங்கம்மா, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க. இந்த டைமில் நல்லா பொடியை நறுக்கி கருவேப்பிலை சேர்த்துடலாம். இது கூடவே பொடியை நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் உதிரியாக வடிச்சுக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ ரைஸ் தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரைஸ் வடித்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். பாருங்கள், இன்னும் கூட சாதம் கலக்கலாம். இந்த டைமில் அடுப்பு வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரைஸ் வந்து உடையாத மாதிரி நல்லா கலந்து விடுங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து லஞ்ச் பாக்ஸாக கூட கட்டி கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. வீட்டில் சோயா இருந்தாலே போதும். காலையில் வந்து யாருக்காக இருந்தாலும் லஞ்ச் பாக்ஸாக கட்டி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாம்மா, சோயாவை வச்சு ஒரு சூப்பரான ரைஸ் ரெடி.